என்னண்ணே சரஸ்வதி பூஜைக்கு ஒன்றுமே வாங்காமல் இருக்கீங்க? சுண்டலை விற்கல, எதுவுமே வைக்கல. என்னப்பா இப்படி சரஸ்வதி பூஜை கொண்டாடி 2-3 நாள் ஆச்சாப்பா. எப்படி கொண்டாடினீங்க? ரொம்ப எக்கனாமிக்கா கொண்டாடலாம்ப்பா, செலவே இல்லாம கொண்டாடணும். அப்படியா? தெரிஞ்சுக்க ரொம்ப ஆசைப்படுறீங்களா? ஒன்றும் இல்லைப்பா, கோயிலில் பொரி சுண்டல் கொடுத்தாங்க தம்பி. ஒரு 6 மணியாப்பில் போனேன், பையில் பொரி சுண்டல் கொடுத்தாங்கன்னா அதை உள்ளே வாங்கி வச்சேன். அதுக்கடுத்து இங்கிட்டு திரும்பினா இங்கிட்டு ஒரு கடையில் கூப்பிட்டு பொரி சுண்டல் கொடுத்தாங்க. இப்படி ஒரு 5-6 கடையில் எடுத்தேன் தம்பி. எடுத்து பை நிறைஞ்சிச்சு. நேரம் வீட்டுக்கு வந்தேன், அது இலையில போட்டுட்டு எல்லாத்தையும் 10 பேரை கூப்பிட்டுட்டு எக்கனாமிக்காக முடிச்சுட்டேன் தம்பி. இதுதான்ப்பா என் சரஸ்வதி பூஜை, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. உங்களை கூப்பிட மறந்துட்டேன். இதெல்லாம் ஒரு பொழப்பா? என்ன தம்பி இப்படிலாம் சொல்லல தம்பி, அப்படிலாம் சொல்ல. இதை பாரு தம்பி சொல்ல மாதிரி காசு இல்லாமல் என்னதான் இருக்கீங்க? என்ன தம்பி நான் என்னையா பண்ணுவேன்? நான் காசு இல்லை தம்பி என்கிட்ட. எக்கனாமிக்காக இப்படி தான் கொண்டாட முடியும். என்னால் கொண்டாட முடிஞ்சது அவ்வளோதான். சரி நல்லா பண்ணுங்க. சரி தம்பி, உங்களுக்காண்டி அடுத்த வட்டம் வந்து பெரிய பெரிய கம்பெனியாக போய் பார்த்து அண்டா நிறைய வாங்கிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு என்ன நிறையா கொடுக்குறேன். என்ன அங்க ஒரு யூடியூபர் இருக்காரு, நம்ம அவங்களதான் பார்க்க போறோம். அவர் ரொம்ப பேம்பஸ் ஆனவர். அவர் 1 வருஷமா டவுசர் மாத்தாம இருக்காரு.